Hey friends, welcome back to my channel Adventure with Jones. மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்னிடோ டவுனில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த எல்னிடோ டவுனில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆனோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு ரீச் ஆனோம். 12 மணிக்கு ரீச் ஆகிட்டு இங்கே வந்து இந்த பேசிக்காக நடக்கிற அந்த நைட் லைஃபு அதுக்கப்புறமா நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஐலேண்ட் ஹாப்பிங் தான் பண்ண போகிறோம். அந்த ஐலேண்ட் ஹாப்பிங் பார்த்திங்கன்னா 4 டூர் இருக்குது. டூர் ஏ, டூர் பி, டூர் சி அண்ட் டூர் டின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் டூர் ஏ புக் பண்ணியிருக்கோம். பிக் லகூன், அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறையா இருக்குது. என்னென்ன ஸ்பாட்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே வாங்க. இங்கேருந்து நாங்கள் வந்து இந்த 8:30க்கு வந்து நாங்கள் மேக்ஸிமம் 8:30க்குள்ளே ரீச் ஆகணும். இங்கே ஒரு நோடல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ காலமாரி ரெஸ்ட்ரோ பார்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து பிக்கப் பாயிண்ட்டு கூப்பிட்டு போய் இந்த ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிவிட்டு என்விரான்மெண்டல் ஃபீஸு அதெல்லாம் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டூர் கண்டினியூ பண்ண போகிறோம். சரி வாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டு வரோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்மளுடைய ரூம்லேருந்து ஒரு 300 to 400 மீட்டர் இருக்கும். ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்து ஸோ இந்த எல்னினுடைய மெயின் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐலேண்ட் ஹாப்பிங் எல்லாமே கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் போட் ஆக்சுவலாக ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களுக்காக மட்டும் வெயிட்டிங். எங்களுடைய பாய்ஸ் ஒன்றும் வரல. ஸோ அதுதான். ஸோ ஆக்சுவலாக போட் ஃபுல்லாக இருக்கனால நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் எல்லாம் எங்களுக்காக. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டதுக்கப்புறமா என்னன்றதை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நாங்கள் இப்போ ஏற போகிறோம். நல்லா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு கிட்ட தண்ணி இருக்குது. நம்ம இந்த தண்ணி அப்படி கிராஸ் பண்ணி தான் ஏறணும். அந்த இடத்துல ஃபுல்லாகவே செம்மையாக இருக்குது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பசங்கள்லாம் ஃப்ளைட்டாக பயந்துருக்கானுங்க. பட் எங்களுக்குமே த்ரில்லாக தான் இருக்குது. ஓகே, எங்களுக்காக தான் ஆக்சுவலாக மொத்த பேருமே வெயிட்டிங்க. இங்கேருந்து இறங்குற எல்லா இடத்துலையுமே இந்த சேலை ஹோட்டலில் தான் இறங்குவோமே. மினிமம் இந்த இது ஆளாக இருக்கும். அவங்ககிட்ட மொத்தமாக கொடுக்காதீங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்கடா. சரி ஓகே, நாங்கள் அப்படியே போயிட்டு உள்ளே இறங்கிட்டோம். Let's go. ஓகே, நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்லா கடல் தண்ணி உள்ள இறங்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இறங்கணும். பாக்கெட்டில் இதாகிடும். இந்தா இதுதான் அந்த அவுட்ரிகர் போட்டு. ஸோ அவுட்ரிகர் போட்டு ஏறியாச்சு. ஏறும் போதே பார்த்தீங்கன்னா இடுப்பளவுக்கு தண்ணி. ஸோ இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி தான் அப்படியே ஆக்சுவலாக நாங்கள் வந்து போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட் வந்து ஃபுல் ஹவுஸ் கவர்டுது. இங்கேருந்து நிறையா போட்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, கலக்க போகிறோம் நம்ம. Everyone, you're all ready? Yes. Before start to our tour, you know, his priority first is a prayer for the safety our day for all day for the activity for I'm having tour. Okay? Can I have your attention for focus your heart and your mind for our prayer, our day. Okay? Okay. Lord. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படியே இந்த டூர் கைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தந்துட்டார். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் தந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் லகூன் அப்படின்ற அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ மீன்வேல் நம்ம இந்த ஓவரால் இந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் இல்லை, இந்த எல்னிடோவுடைய குரூப் டூர் ஏ இதோடைய காஸ்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1200 pesos வந்து நம்ம வந்து அங்கே வந்து தரா மாதிரி இருக்கும் இந்த போட்டுக்கு. இதை தவிர்த்து 2 சார்ஜஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பிக் லகூனுக்கு பக்கத்தில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இங்கே இறக்கி விட்டுட்ட இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம வந்து அந்த அவுட்ரிகர் போட் நிற்கும். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் வெண்டாஸ் இருப்பாங்க. இந்த கயாக்கிங் இந்த போட் எடுத்துகிட்டு வந்து இந்த கயாக்கிங் போட்டை வந்து இந்த 1 ஹவருக்கு வந்து ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் மெம்பர் போகிற அந்த கயாக்கிங் போட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 150 pesos வாங்குவாங்க. இதே 2 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 200 வாங்குவாங்க. இல்லை 3 பேர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 250 pesos. ஸோ இதை கொடுத்து இந்த நம்ம ரெண்ட்டுக்கு நமக்கு இதை கொடுப்பாங்க. அப்படியே அந்த பெரிய போட்லேருந்தே
இந்த கயாக்கிங்க்கு வந்து நம்ம அப்படியே நம்மளே மாறிட்டு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே கயாக் பண்ணி நம்ம போக ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பயங்கரமான ஒரு ஷேக் இருந்துச்சு இந்த இடத்துல, அதனால் சரியாக எடுக்க முடியல. பட் ஹவவர் அந்த அவுட்ரிகர் போட்லேருந்து நமக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்து சூப்பராக இந்த இடத்துல கூப்பிட்டு போவாங்க. நம்மளும் நல்லா போய் இந்த ஸ்பாட்டில் போய் நல்லா வந்து கயாக் பண்ணி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிஜேயோட ஒரு நியோ ட்ரோன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ட்ரோனுக்கு வந்து கீழே சென்சார் இல்லாதனால என்ன ஆச்சுன்னா அது பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து அது வந்து ஆக்சுவலாக முழுகிடுச்சு. ஸோ அதை ஹவர் கீழே கண்டுபிடிச்சி கீழே இறங்கி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் இருந்தாலுமே வந்து அதை வந்து காப்பாற்ற முடியல. ஸோ இந்த ஃபுல்லாக இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து நம்மளை வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்னார்க்லிங் பண்ண விட்டாங்க. பட் ஆனால் பெருசாக கோரல் ரீஃப்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து செத்து போயிருக்க மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதனால் பெருசாகவே நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபிஷ்ஷஸுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 1-2 ஃபிஷ் கீழே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அப்படியே முடிச்சாச்சு. அந்த இடத்துல முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு புக்கிட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்கிட் பேக்கு தான் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த புக்கிட் பேயில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கிட் பே கிடையாதுங்க, அது வந்து ஷிம்சு ஐலாண்ட். ஸோ இந்த ஷிம்சு ஐலாண்டுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சூப்பரான ஸ்பாட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மத்தியானத்துடைய லஞ்சை வந்து இந்த ஷிம்சு ஐலாண்ட்லேயே வந்து முடிக்க வச்சுருவாங்க. ஸோ இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு நல்லா ஒரு 1 hour 1.5 hour வந்து ஹால்ட் மாதிரி அப்படியே வந்து போட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே நம்ம வந்து வேணும்னா இங்கே குளிக்கலாம். இங்கே நாங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கொமோடோ ட்ராகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தமிழில் உடும்பு. ஸோ அந்த உடும்புலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் லைட்டாக தண்ணியிலையும் விளையாடிட்டு இருந்தோம். மீன்வேல் அவங்க நம்ம போட்டில் அந்த அவுட்ரிகர் போட்டில் கூப்பிட்டு வந்திருந்தவங்க இந்த சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சாங்க பார்த்தியா பெரிய அந்த டியூனா ஃபிஷ் அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து சிக்கன் பார்பிக்யூ இருந்துச்சு. இது வந்து சோயா சாஸு, இது வந்து இந்த பூசணிக்காய், அதுக்கப்புறமா வந்து கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வேக வச்சு வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இவங்க வந்து போக் சாப்பிட்றாங்க ஃபிலிப்பீனோஸு. இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த போக்கோடைய திம்சம்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கேட்டதுக்கு போக் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த பக்கம் வந்து இது இருந்துச்சு, அதாவது வந்து நம்ம காலாமாரி ஸ்குவிட்டுன்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் பெரிய ஸ்குவிட்டு, மசிலு, அதுக்கப்புறமா அது வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரோலு, நூடுல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பெருசாக உப்பு சப்பே கிடையாது. அந்த நூடுல்ஸில் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் சால்ட் இருந்துச்சு. வேறு எதுலையுமே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே வந்து ப்ளைனாக வேக வச்சு எடுத்து வந்து தந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். ஸோ அதுமாரி ஃபிலிப்பீனோஸ் மக்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜென்ரலாகவே அவங்க வந்து நேச்சர் வந்து ரொம்ப நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ சும்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்திருந்தவங்களுக்குலாம் யாருக்காவது பர்த்டே இருக்கா இல்லை ஆனிவர்சரி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு சும்மா அப்படியே ஜாலியாக பாட்டு பாடி விளையாடிட்டு நம்மளை சாப்பிட வச்சுட்டு, ஸோ இங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 20 என்ன சொல்கிறது ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து அப்படியே தண்ணியிலேயே நடந்து போனோம். இந்த 200 மீட்டர்ஸ் அப்படியே தண்ணியிலேயே நடந்து போனோன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு சீக்ரெட் லகூன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது. இப்போ அந்த சீக்ரெட் லகூனுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சீக்ரெட் லகூனுக்கு போகிற அந்த வழியே பார்த்திங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். கீழே வந்து ஆக்சுவலாக நிறைய பாறைங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் யாராவது இந்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரப்பர் ஷூஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஜென்ரலாக வந்து இந்த டூர் கூப்பிட்டு போகும்போதே வந்து அந்த போகிற அந்த மெயினான அந்த எல்னிடோ டவுனில் இருக்க அந்த கடற்கரையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது தருவாங்க, ஸ்னார்க்லிங் கிட் வந்து ரெண்ட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஷூஸுமே ரெண்ட்டு கொடுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் லகூன். பயங்கர த்ரில்லாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி கடியில் போய் நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி இந்த கை வைக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சுங்க, பயங்கர ஷார்ப்பாக இருந்தது. அதோடைய ஆழம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 12 feet இருக்கும். பட் ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்விம்மிங் தெரியும்னா நம்ம சூப்பராக ஆக்சுவலாக அந்த இடத்துல குளிக்கலாம். பட் ஆனால் வந்து நம்ம கல்லெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது பயங்கர உஷாராக இருக்கணும். இங்கே பாருங்கள், பயங்கர ஷார்ப் எட்ஜஸ் இது. ஸோ நம்ம கூட வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து காலில் லைட்டாக அடிபட்டுடுச்சு. நல்லா அவருக்கு செம்மையாக ப்ளீட் ஆச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நாள் அப்படியே தண்ணியில் நம்ம ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தண்ணியிலேயே பண்ணுறதுனால அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப லூஸாக லைட்டாக பட்டால் கூட அப்படியே வந்து பிளட் வந்துடும். இங்கேயும் பாருங்கள், இவங்க நிறைய பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்தது எல்லாமே ஃபிலிப்பீனியஸ், அவங்கள லோக்கல் ஃபிலிப்பீன்ஸுடைய மக்கள் தான். நிறைய பேர் மணிலாலேருந்து இந்த டூருக்கு வந்திருந்தாங்க இந்த எல்னிடோக்கு.
இந்த பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. இந்த இடத்துல பெருசாக ஃபிஷ்ஷஸ்லாம் இல்லை, ஸ்லைட்டான சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பட் ஹவவர் நல்லா 12 அடி ஆழம். நல்லா இறங்கி குளிக்கணுன்னா சூப்பராக ஸ்விம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ண இடம் வந்து ரொம்ப குட்டி தான். இந்த இடத்துல நம்மளால் நிறைய நேரம் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வர மக்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அவங்க வந்து குளிக்கணும் அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்த சாப்பிட்டு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டாப் தான் வந்து இந்த கமாண்டோஸ் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமாண்டோஸ் பீச்சில் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் வந்து இங்கே தான் வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பாஸே 7 கமாண்டோஸ் பீச் இது. இங்கே வந்து இறக்கிட்டாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோகோனட் ட்ரீஸ் தான் இருந்துச்சு. சூப்பராக செம்ம அழகாக இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பீச் வாலிபால் கோர்ட் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து சென்னையில் எங்களுடைய ஏரியா திருநின்றவூர். அந்த திருநின்றவூரில் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து வாலிபால் விளையாடி எங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த ஃபாரினர்ஸ் அண்ட் ஃபிலிப்பினோஸ் மக்களோட சேர்ந்து இந்த பீச் வாலிபால் விளாட்னோம். ஒரு 3-4 மேட்ச் விளாட்னோம். ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸோட விளாட்னோம். ஆஸ்திரேலியன்ஸோட விளாட்ன மேட்ச் பார்த்திங்கன்னா ஜெயித்தோம். ஃபிலிப்பினோஸோட 2 மேட்ச் விளாட்னோம். 1த்தில் தோற்றுட்டோம், 1த்தில் ஜெயித்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எல்லாமே ஆனால் விளையாடி ரொம்ப நாளாக ஆகுது. எங்களுக்கு பேசிக்ஸ் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் விளாட்னோம். இங்கே இருக்க லோக்கல் அந்த நம்மளை கூப்பிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த அவுட்ரிகர் போட்டில் நம்ம கூட கைடாக வரவங்க, அவங்க எல்லாமே வந்து ரெகுலராக வந்து இங்கே விளையாடுவாங்க போல இருக்குது. ஸோ அவங்க எல்லாமே சூப்பராக விளையாடி நல்லா விளையாடினாங்க. எங்களுக்குமே வந்து ரொம்ப நேரம் கழித்து விளையாடும் போது பயங்கர சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக நல்ல ஒரு போட்டி மனப்பான்மையோட செம்மையாக விளையாடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓவரால் இந்த குரூப் டூர் ஏவோடைய காஸ்ட் என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2100 பெசோஸ் ஆகிருக்கும். 1200 பெசோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக தர வேண்டிய ஃபீஸு. அதுக்கப்புறமா அந்த கயாக்கிங் போட்டுக்கு வந்து ஒரு 200 பெசோஸ் தரணும். இதை தவிர்த்து வந்து இவங்களுடைய நேஷ்னல் பார்க் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 400 பெசோஸ் தரணும். எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2000 2100 பெசோஸ் வரும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை